Welcome to my channel Dheeran Tech. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லெபரட்டரி ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் நம்பர் 10. கொஷின் பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி ப்ரோக்ராம் போடணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கான நோட்ஸ் அதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் தீரன் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதான் கமாண்ட் லைன் ஆர்கியூமெண்ட்டுடைய ப்ரோக்ராம் அல்லது சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய லேப்டாப்பில் இந்த இது அக்செப்ட் பண்ணலை. ப்ராப்பராக என்னுடைய லேப்டாப்பில் இந்த கோட் ரன் ஆகலை. அந்த கோட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் உங்களுடைய லேப்டாப்லேயோ அல்லது பிசிலேயோ யூஸ் பண்ணி எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிஸ்ஸுங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இது ஒரு பேக்கேஜ், அது மாடியூலில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கணும். அடுத்து டோட்டல்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ நம்ம பண்ணுற கமாண்ட் லைன் ஆர்கியூமெண்ட்டில் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. டோட்டல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டோட்டல்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் லென்த்து, அந்த லென்த்துக்குள்ளே சிஸ்டம் டாட் ஆர்கியூ ஏஆர்ஜிவி அப்படின்னு யூஸ் பண்ணும். அடுத்தது இப்போ நம்ம டோட்டல் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு சிஎம்டி ஆர்கியூமெண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். சிஎம்டி ஏஆர்ஜிஎஸ்ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம படிக்கிறதுக்காக ஸ்ட்ரிங் ஆஃப் சிஸ் டாட் ஏஆர்ஜிவி அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்து நமக்கு எவ்வளோ ஆர்கியூமெண்ட் இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு the total number of arguments passed to the scriptன்னு கொடுத்து இந்த இடத்துல %d. இந்த %d கொடுக்கலாம், கொடுக்காம கூட விடலாம். இந்த இடத்துல டோட்டல். டோட்டல்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டோட்டல் லென்த் ஆஃப் ஆர்கியூமெண்ட். அதை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டு. நம்ம மொத்த ஆர்கியூமெண்ட்டு எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்டி ஆர்கியூமெண்ட், அதாவது சிஎம்டி ஏஆர்ஜிஎஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதையே நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். என்னென்னு பிரிண்ட் பண்ணுறோம், ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி இதே பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது என்னென்ன ஆர்கியூமெண்ட் இருக்குன்னு நம்ம 1 by 1 நம்ம பிரிண்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் நேமு, அதாவது ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட். அந்த ஸ்ட்ரிங்னு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டை ஸ்கிரிப்ட் நேமாக எடுத்துக்கணும். அதே மாதிரியே இந்த இடத்துல பார்த்துங்க ஸ்ட்ரிங் சிஸ் டாட் ஏஆர்ஜிவி 0. 0 இண்டெக்ஸ் வேல்யூ. எப்போவுமே இண்டெக்ஸ் வேல்யூ 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டுங்கிறதுனால நம்ம 0 கொடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் எப்போவுமே நமக்கு 0. அடுத்து செகண்ட் ஆர்கியூமெண்ட் பார்க்கும்போது இன்டெக்ஸ் வேல்யூ இப்படி பார்த்தா 1. ஸ்ட்ரிங் ஆஃப் சிஸ் டாட் ஏஆர்ஜிவி 1. அடுத்தது தேர்ட் ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் சிஸ் டாட் ஏஆர்ஜிவி 2. இதெல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூ. ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0, செகண்ட் இண்டெக்ஸ் 1, தேர்ட் இண்டெக்ஸ் 2. இவ்வளோ சிம்பிளாக தான் இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. என்னோட லேப்டாப்பில் இது ப்ராப்பராக ரன் ஆகலை. அதனால தான் உங்களுக்கு ஸ்கோர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணணும். அடுத்து டோட்டல் லென்த் கண்டுபிடிக்கணும். ஒரு வேரியபிளில் போய் எல்லா ஆர்கியூமெண்ட்டையும் ஸ்டோர் பண்ணணும். அடுத்து 1 by 1 நமக்கு பிரிண்ட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனுவலில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்படி ரன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த python.exe நான் சேவ் பண்ணியிருக்கும் போது என்னென்ன வருதுன்னு பாருங்கள். the total number of arguments passed to the scriptன்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்குது. 3 ஆர்கியூமெண்ட் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் temp.py, அடுத்து ஆண்ட்ரூ, அடுத்து பெர்கிரேன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் நேம் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட். ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் temp.py, செகண்ட் ஆர்கியூமெண்ட் ஆண்ட்ரூ, தேர்ட் ஆர்கியூமெண்ட் பெர்கிரேன். இந்த 3 ஆர்கியூமெண்ட் இருக்குது. 3 ஆர்கியூமெண்ட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு.